இந்த இந்த வாய்ப்பளித்த மகாவதர் பாபாஜி ஃபவுண்டேஷனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜிக்கும் மற்றும் அனைத்து மாஸ்டர்ஸ், அதாவது அவரோட ஒரு விஷனான தியான உலகம், சாகாகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷனை வந்து இன்னும் எல்லாரும் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னோட நன்றி. நம்ம வந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த், அது ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னா ஒரு முழுமையான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதுல பார்த்தா நம்ம உடல், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பஞ்ச கோஷங்கள் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஸோ இந்த 4 லேயர்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்லலாம், நம்ம பாடின்னு சொல்லலாம். இது எல்லாமே இருக்கு நமக்கு. ஸோ இதுல வந்து அந்த பிசிக்கல் பாடி தான் நம்ம பார்க்குறோம், ஸ்தூல உடம்பு. எனர்ஜி பாடி நம்ம ஃபீல் பண்ண முடியும் எனர்ஜியை வச்சு. எமோஷனல், அப்புறம் இன்டெலெக்சுவல் அண்ட் பிளிஸ், இந்த 5 இதையும் நம்ம வந்து பேலன்ஸ்டா ஹெல்த்தியா வச்சுக்கும் போது ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை பத்தின சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து நம்ம மெயினா அந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஃபுட்டு, உணவு, அப்புறம் வாட்டர், தண்ணீர், தூக்கம், ஸ்லீப், அப்புறம் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து நேச்சர் கூட இருக்கிற டைம், அதான் ஸ்பெண்டிங் டைம் வித் நேச்சர், அதாவது இயற்கை கூட நம்ம இருக்கக்கூடிய. ஏன்னா அங்க இயற்கை கூட இருக்கும்போது வந்து ஒரு பிரபஞ்ச சக்தி அதிகமா நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த உணவு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தமிழ்ல திருக்குறள்ல சொன்ன மாதிரி, பழமொழிகள் சொன்ன மாதிரி, பசித்த பெண் குசி, சுண்ட பசித்த பெண் சோறு, அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பசிச்சு சாப்பிடுறதே வந்து நம்மளுக்கு பல உடல் உபாதையில இருந்து வெளியில வர முடியும். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்ப ரொம்ப கொஞ்சம் இதுல கான்சன்ட்ரேட் பண்ண போறது வந்து தண்ணீர் பத்தி. ஏன்னா தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த உடல்ல வந்து 73% மேல செல்லுல எல்லாம் வாட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தண்ணீர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உடல் கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கும், அப்புறம் உடல்ல உள்ள எல்லா சத்துக்களையும், அதாவது அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடலில் உறிஞ்சப்பட அதை வந்து கிரகிக்கிற தன்மைக்கும் இந்த தண்ணீர் தான் ஒரு மீடியாவா இருக்கு. அது இல்லைன்னா நம்மளால வந்து இந்த மாதிரி சில உடல் தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. என்னதான் சாப்பிட்டாலும் அந்த கழிவுகள் வெளியில போய் அந்த அப்சார்ப்ஷன் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தண்ணி. அந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு ஹைட்ரேஷன், அதாவது நம்ம சொல்லுவோம் அது வறட்சி இல்லாம வச்சுக்கிறதுக்கு. அது வெளி தோற்றத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கின்லேயே தெரியும், அந்த ட்ரை ஸ்கின் அப்படின்னாலே தெரியும் உள்ள வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான ஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அளவெல்லாம் இல்லை, நம்மளோட தாகம் தான் அதுக்கு அளவு. ஸோ நம்மளோட தாகத்தை வச்சு நம்ம அது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். பிளஸ் அதை எப்படி குடிக்கணும், எந்த முறையில குடிக்கணும், எப்படி குடிச்சா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம், ஏன்னா நம்ம தண்ணீர் கழிவுகள், அதாவது யூரினா வெளியில போகுது, அது கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் வெளியில போகும். அப்புறம் ஸ்வெட்ல போகும், அப்புறம் நம்ம சுவாசத்துலயும் கொஞ்சம் தண்ணீர் வெளியில போகும். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணீர் வெளியில போகும்போது அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா ஒரு மினிமமா ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி, வெறும் வாட்டர், அந்த லிக்விட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், ஜூஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாம வெறும் தண்ணி மட்டுமே ஒரு 2 லிட்டர் மினிமமா ஆவரேஜா தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம
ஸ்பிளிட் பண்ணி ஓவராலா ஒரு நாளைக்கு காலையில இருந்து இரவுக்குள்ள அதை பிரிச்சு குடிக்கலாம். அந்த தண்ணீர் தனியா வெறும் பியோர் வாட்டர், நார்மல் பியோர் வாட்டர், அது 2 லிட்டர் நம்மளுக்கு தேவை. இப்போ அது இருந்தா மட்டும்தான் நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகள்லயும் உள்ள கழிவுகள் முழுமையா நீக்கப்பெற்று நம்மளுக்கு தேவையான அந்த சக்தி அந்த பஞ்சபூத சக்தியில வாட்டர் எனர்ஜியும் நம்மளுக்கு வேணும். அதாவது இந்த பஞ்சபூத சக்தியில எப்படி உணவு மூலமா நம்மளுக்கு எனர்ஜி, தூக்கம் மூலமா எனர்ஜி கிடைக்குது, அதாவது அதாவது உடல் உஷ்ணம்னு சொல்ற அந்த உடல் ஃபயர் எனர்ஜி கிடைக்குது, ஸ்லீப் மூலமா ஆக எனர்ஜி கிடைக்குது, அப்புறம் காற்று மூலமா அந்த காற்று எனர்ஜி கிடைக்குது. இந்த பஞ்சபூத சக்திகள்ல வாட்டர் எனர்ஜி ரொம்ப வைட்டல். அப்போ அந்த வாட்டர் எனர்ஜி நம்மளுக்கு உடம்புக்கு எனர்ஜியா வரணும், அது எனர்ஜியா மாறணும் அப்படின்னா அது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த வாட்டர் பேலன்ஸ் இருக்கணும். இப்போ அதுக்கு ஒரு மெயின் ரூல் அப்படி என்னன்னா, ட்ரிங்க் த ஃபுட், ஈட் த வாட்டர் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. உணவை சூ பண்ணி அதுவே ஒரு லிக்விடா மாறுற வரைக்கும் நம்ம வாயில வச்சு சூ பண்ணி குடிக்கணும். ட்ரிங்க் த ஃபுட், ஈட் த வாட்டர். அப்போ வாயில சிப் பண்ணி ஒரு 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 தடவைக்கு அந்த வாட்டர் சிப் பண்ணி வாயில வச்சு அந்த சலைவாவோட அந்த வாட்டர் மிக்ஸ் ஆகி அது ஒரு ஆல்கலைன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணி முழுமையா நம்ம உடல்ல கிரகிக்கப்படுது. அப்படி முழுமையா கிரகிக்கப்படும் போது அது தேவையான இடங்களுக்கு, அதாவது செல்லுக்குள்ள தண்ணி, எல்லா ஆர்கன்ஸ்க்கு, எல்லா ஹைட்ரேஷன் எல்லாமே முழுமையா நடக்குது. இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறதுக்கு அந்த சால்ட், அதாவது கல்லுப்புன்னு சொல்ற அந்த சால்ட். அது பழமொழியே கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சால்ட் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரை குடிக்கும்போது அது முழுமையா உடலுக்குள்ள அந்த செல்லுக்குள்ள ஒரு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதுல சில நிறைய நேச்சுரலா நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் கடல் உப்பு, சி சால்ட்ஸ், இல்லைன்னா ராக் சால்ட் சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப முதன்மையானது இந்த சி சால்ட். ப்ராசஸ் பண்ணாத அந்த ஹேண்ட் ஹார்வெஸ்டட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நேச்சுரலா ஹார்வெஸ்ட் பண்ற அந்த சால்ட்ல 92 மினரல்ஸ் இருக்கு. அந்த 92 மினரல்ஸ்ல மெயின் பாத்தீங்கன்னா மெக்னீஷியம். மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப வைட்டல். எப்போ அப்படின்னா நம்மளோட எல்லா மசில் இயக்கம் எல்லாத்துக்கும். அதுல செல்லுக்குள்ள இந்த வாட்டரை எடுத்துட்டு போறதுக்கு மெக்னீஷியம் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் மினரலா இருக்கு. அது இந்த சால்ட்ல இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, உப்பு நீங்க ஜாடியில வச்சிருக்கீங்க, இதுலயோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அது அந்த ஹியூமிடிட்டி, வாட்டர் ஹங்க்ரி மாலிகூல் அப்படின்னு சொல்லுவாங்க மெக்னீஷியம்க்கு. அது தண்ணியை ஈர்த்துரும். இப்போ உங்க காத்துல இருக்க தண்ணியை உப்பு நீர்த்து போகுது அப்படின்னு சொல்றோம்ல, அது மெக்னீஷியம்னாலதான் அப்படி ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா, வாட்டரை இழுக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு மினரல்ஸ். ஸோ அந்த வாட்டரை நம்ம இப்போ உப்பு, ஒரு சின்ன ஒரு வெந்தயம் அளவு ஒரு உப்பு, கல் உப்பு, ப்ராசஸ் பண்ணாத ஹேண்ட் ஹார்வெஸ்டட் உப்பு வச்சுட்டு நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு 200 ml வாட்டரை உட்கார்ந்து நிதானமா வாயில ஒரு சிப்பா வச்சு காகிள் பண்ணி அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நம்மளோட உடல்ல அந்த தண்ணீர் முழுமையா கிரகிக்கப்படுது. ஒவ்வொரு செல்லுக்கும் தண்ணி தேவை. எப்படி ஒவ்வொரு செல்லுலயும் எனர்ஜி எல்லாமே பஞ்சபூத சக்தி ஒவ்வொரு செல்லுலயும் பேலன்ஸ்டா இருக்கணும். அதுல இந்த வாட்டரை ரொம்ப வைட்டல். அந்த செல்லுக்குள்ள இருக்க கழிவுகள் வெளியில ஏறுறதுக்கும் சரி, அந்த செல்லுக்குள்ள அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா மினரல்ஸும் உள்ள போகக்கூடிய
எல்லாமே இந்த வாட்டர் தான் இட்ஸ் கண்டக்டர்னு சொல்லலாம். அது வழியா தான் எல்லாமே போகுது. அந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு அந்த தண்ணி சத்து கம்மியா இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வயசான காலத்துல நம்மளுக்கு தெரியும் அந்த மசில்ஸ் கிராம்ப்ஸ் வர்றது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளையில பிரெயின்ல வந்து 85% வாட்டர் தான் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி தானே கிரியேட் பண்ணுது. அந்த நர்வ்ஸ் நியூரான்ஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி மூலமா தான் வேலை செய்யுது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு வாட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வாட்டர் இல்லாத பட்சத்திலேயே பல வந்து டிப்ரெஷன், அல்சீமஸ், டிமென்ஷியா இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஸோ ஒரு வைட்டல் ஒரு ரொம்ப இயற்கையை நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமான அந்த நேச்சுரல் அந்த வாட்டர் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அத வந்து இப்போ நம்ம இந்த சம்மர் இப்போ வந்து வெயில் காலம் வருது. அப்ப அதிகமா தண்ணி தேவைப்படும் போது நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சும்மா தண்ணியை குடிக்கும் போது தாகமே அடங்காது நம்மளுக்கு. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பட்சத்துல வந்து இந்த மாதிரி ஒரு முறையா ஒரு தடவைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 150 ml இருந்து 200 ml தான் அட் அ டைம் இது இருந்து நிதானமா அதை காகிள் பண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணீர் சக்தி அதோட எனர்ஜி அது வந்து எங்கெல்லாம் உடம்பு முழுமையா ஒரே அதாவது தேவையான இடத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த உடம்பே நம்மளுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துரும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டிசைன். செல்ஃப் ஹீல் பை இட் செல்ஃப். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு ஆற்றல் இருக்கு நம்மளுக்கு. ப்ரொவைடட் அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா எல்லாத்தையும் அந்த உடம்பை சரி பண்ணிக்கும். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு படைப்பு. கடவுளோட படைப்புல வந்து இந்த உடல் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு படைப்பு. நீங்க அதுக்கு தேவையானதை கரெக்டான அளவுல கரெக்டா கொடுத்தீங்கன்னா அதுவே செல்ஃப் ஹீல் பை டிசைன் அது பண்ணிடும். அதுல வந்து ரொம்ப வைட்டல் வந்து வாட்டர், தண்ணீர். இத வந்து நம்ம உணவோட எப்பயுமே சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்க கூடாது. இப்ப இதை வந்து இந்த வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடிக்கும் போது சாப்பிடுவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத நிறுத்திடணும். 1/2 hour. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் 8 மணி அப்படின்னா 7:30 மணிக்கே நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறத இந்த மாதிரி ஒரு கிளாஸ் குடிக்கணும் அப்படின்னா அதை அதுக்கப்புறம் நிறுத்திடும். 1/2 hourக்கு வந்து வயிற்றுல நீங்க காலியா விடும்போதுதான் அந்த என்சைம்ஸ் உணவை செரிமானம் பண்றதுக்கு கூடிய என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டா சுரக்க முடியும். அப்புறம் உணவையும் அதே மாதிரி ட்ரிங்க் த ஃபுட். ட்ரிங்க் த ஃபுட்னா நல்லா சூ பண்ணி நிதானமா மென்னு சாப்பிடும் போது அந்த சலைவா இன்னொரு ஒரு அகஸ்திய இவர் வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு, உமிழ்நீர் 1 உவர் நீர் 4. எவ்வளவு உமிழ்நீர் உள்ள போகுதோ உடலுக்குள்ள அந்த உமிழ்நீர் தான் உங்களுக்கு வந்து மிச்ச என்சைம்ஸை சுரக்கு செரிமானத்துக்கு தேவையான உவர் நீரை சுரக்கிறதுக்கு அந்த உமிழ்நீர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ வருது, இந்த உணவு வருது, இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் வருது, இவ்வளோ சுகர் வருது, இவ்வளோ ஃபேட் வருது அப்படின்னு அந்த உமிழ்நீர் மூலமா தான் உடலுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போகுது. அதை பேஸ் பண்ணி தான் மற்ற மூளையில இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் என்னென்ன சுரக்கணுமோ அதெல்லாம் வந்து முழுமையா சுரக்க ஆரம்பிக்கும். இதுல வந்து அந்த சலைவா கம்மியா இருக்கிற பட்சத்துல அப்பதான் நம்மளுக்கு பல சுரப்பிகள்லாம் கம்மியாகும் போது நம்மளால அந்த அப்சார்ப்ஷன் இல்லை. இதுல வந்து மெயின் வந்து அந்த வாட்டர். அடுத்தது வந்து ஏன்னா எல்லா என்சைம்ஸும் அந்த லிக்விட் ஃபார்ம்ல ஒரு செமி லிக்விட் ஃபார்ம்ல சுரக்கிறதுனால அதுக்கு வந்து வாட்டர் தேவை. அதே மாதிரி சாப்பிடும் போது தண்ணீர் அருந்தக்கூடாது. சாப்பிட்ட பிறகு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இல்லைன்னா 2 hours உங்களோட தாகம் வந்து உங்களுக்கு சொல்லும். ஒரு 1.5 hoursல இருந்து 2 hoursக்குள்ளே தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ட்ரையா தெரியும். அப்போ வந்து தண்ணீர் இதே மாதிரி ஒரு சின்ன வெந்தய அளவு ஒரு கல்லுப்பு வாயில வச்சுட்டு அது கரைஞ்ச பிறகு அந்த ஒரு கிளாஸ் டம்ளர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 ml, ஒரு தடவை ஒரு 200 ml தண்ணி நல்லா காகிள் பண்ணி குடிக்கும் போது அந்த உணவு செரிமானம் தேவையான எல்லாமே உங்களுக்கு உள்ள நடக்கும். இது வந்து இந்த 2 மீல் நடுவுல
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்சுக்கு நடுவுல இந்த 2 மீலுக்கு நடுவுல நீங்க இந்த 200 ml தண்ணிய அப்பப்போ உங்களோட தாகத்துக்கு தேவைப்படுற மாதிரி குடிச்சுக்கிட்டே வரலாம். அது ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரே டைம்ல அட் அ டைம்ல நிறைய தண்ணி குடிக்காம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்படியே குடிச்சிட்டு வரலாம். சிப் பை சிப் ஸ்லோ. இப்படி குடிக்கும் போது உங்களுக்கே அந்த செரிமானம் ஆகிறது, உடலோட ஒரு லைட்னஸ் தெரியும்ல. இல்லைன்னா ஹெவியா இருக்கும், சாப்பிட்ட உடனே ரொம்ப ஹெவியா இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கும், எனர்ஜி இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த தண்ணியை கரெக்டா குடிக்கிற போது நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்த வேலை பசி நல்லா இருக்கும், அந்த என்சைம் சுரக்கிறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இது பல விஷயங்கள், அதாவது கழிவுகள் வெளியில தள்ளுறதுக்கு, ஏதோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டரை குடிக்கும் போது எல்லாமே அந்த உடலோட இயக்கங்கள் ப்ராப்பரா பேலன்ஸ்டா நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அந்த ஓவர் த பீரியட், அந்த 2 மீலுக்கு நடுவில் இந்த மாதிரி தண்ணி ஒரு 200 ஒரு 3 தடவை குடிச்சிங்கன்னா, அதே மாதிரி லஞ்ச்ல இருந்து டின்னருக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் குடிச்சிட்டு ஆஃப்டர் ஃபுட்டு குடிச்சோம்னா கிட்டத்தட்ட அந்த 2 லிட்டர்ஸை நம்மளால கவர் பண்ண முடியும். உங்களுக்கு சில நாள் கூட தேவைப்படலாம், சில நாள் கம்மியா தேவைப்படலாம். அதை வச்சு நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கரெக்டா தான் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு எப்படி தெரியும்? நம்மளோட தாகம் ரொம்ப அதிகமாவும் இல்லாம, தண்ணீர் குடிச்சதோட தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் நம்மளுக்கு ஒரு தாகம் அடங்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சரியா தண்ணி குடிக்கல அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். அண்ட் உங்களோட யூரின் அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மைல்டு எல்லோவா இருக்கும். கொஞ்சம் டார்க் எல்லோ இருந்ததுன்னா தண்ணீர் பத்தல, இல்ல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தண்ணீர் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமா தண்ணி குடிக்கிறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டான அளவு தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னு. ஸோ தண்ணீர் ரொம்ப ரொம்ப வைட்டல். அதுல பெஸ்ட், அதாவது நல்ல தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை நீர் பெஸ்ட். சுத்தமான நீர், மழை நீர் ரொம்ப நல்லது. அருவி நீர், ஆற்று நீர் இதெல்லாமே அதிக பிராண சக்தியை உடைய ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு. உங்க வீட்டுல இருக்க பூமி தண்ணீரும் ரொம்ப நல்லது, ஏன்னா அதுல எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸும் இருக்கு. நிறைய மினரல் சக்தி சால்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த பூமி தண்ணீரை இப்ப நீங்க குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொதிக்க வச்சு மண்பானையில விட்டு அதுல வச்சு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பஞ்சபூத சக்தியில பேலன்ஸ் பண்ணும்போது உடல்ல நம்மளுக்கு எல்லாமே அதிகமா, அதாவது அந்த பேலன்ஸ் ஸ்டேட் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஆரோக்கியங்கிறது ரொம்ப 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 ஒரு சுலபம்னு சொல்றது ஈஸி. எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இப்போ அந்த பஞ்சபூதங்கள்ல வாட்டர் எவ்வளோ வைட்டல், எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு தாகம் அடிக்கும் போது தண்ணி இல்லைன்னா அப்படி ஒரு இது இருக்கும். சாப்பிடும் போது விக்கல் எடுத்துச்சுன்னா தண்ணீர், அந்த ஒரு மடக்கு தண்ணீர் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த டைம்ல புரியும். அதனால தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எனர்ஜி நம்மளுக்கு, வாட்டர் எனர்ஜி அப்படின்னு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். கேட்கல மேடம், நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குறதா? ஓகே. நேயர்களே, இப்போது பிரேமா மேடம் நமக்கு ரொம்ப அழகாக நம்ம உடம்புக்கு தண்ணீர் எவ்வளவு தேவை, அதுல எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும், அதுல இருந்து எப்படி நம்ம நோய்கள்ல இருந்து வெளியில வரலாம், அப்புறம் நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. அது தண்ணீர் ஒரு பஞ்சபூத சக்தி, அது ரொம்ப முக்கியமான சக்தி. அதை நம்ம உடலில் ஓரோ செல்லிலும்
இந்த தண்ணீரோட அளவு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்புறம் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நம்ம உடலில் 73% பூரா தண்ணீர் தான் இருக்கிறது. அந்த தண்ணீர் இல்லைனால் நம்ம மூளையோட ஃபங்க்ஷனிங் அது கூட பாதிக்கப்படும். அதனால அல்சைமர்ஸ் வரலாம் அப்படின்னு கூட மேடம் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் தண்ணீர் எப்படி குடிக்கணும், எந்த அளவுல குடிக்கணும், அப்புறம் எந்தெந்த டைம்ல குடிக்கணும், இதையெல்லாம் கூட விரிவாக சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொரு விதமான எப்படி நம்ம தண்ணி சாப்பிட்டானா நமக்கு வந்து நம்மளோட உடல்ல இருந்து கழிவுகள் எல்லாம் சரியா தினப்படி வெளியே போகும். அப்புறம் நம்ம சாப்பிடுற உணவிலிருந்து எப்படி அந்த சக்தியை உள்ள இழுத்துக்கிறதுக்கு உள்ள அந்த எனர்ஜியை உள்ள எடுத்துக்கிறதுக்கு எப்படி இந்த தண்ணீர் உதவுகிறது என்பதை பத்தியும் சொன்னாங்க. அதுவும் இல்லாம நம்ம திசைகள் எல்லாம் கிராம்ட் ஆகாம திசைகள் எல்லாம் வந்து நமக்கு நம்ம வழக்கத்துக்குள்ள இல்லாம போகாம ரிஜிட் ஆகாமக்கி அப்படி இருக்கிறதுக்கும் இந்த தண்ணீர் ரொம்ப உதவுகிறது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தானா உப்பு தின்னவன் தண்ணீர் குடிப்பாங்க சொன்னீங்க மேடம். அந்த வகையில நீங்க ஒரு இது சொல்லி கொடுத்தீங்க, எப்படி உப்பை போட்டு தண்ணீர் சாப்பிடணும், எப்படி உள்ள சவைச்சு சாப்பிடணும், நீங்க குடிக்க கூடாது, நிதானமா ஒரு குவளை அப்படி உள்ள வாய்க்குள்ள எடுத்துட்டு நிதானமா அதை சவைச்சு நம்ம உமிழ்நீரோட கலந்து நிதானமா அந்த தண்ணியை நம்ம உடலுக்குள் செலுத்த அது வந்து நமக்கு இன்னும் அந்த தண்ணீரோட சக்தியை தரும். அந்த தண்ணீரோட சக்தி ஒவ்வொரு செல்லிலும் போய் சேரும். அங்க பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நோய்கள் வராது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் என்கிறத மேடம் ரொம்ப விரிவாக சொன்னீங்க மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, உபகாரமா இருந்தது. நன்றி மேடம், ரொம்ப நல்லாவே இருந்தது. ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ ஸோ மச்.